வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். இன்று 9ஆம் தேதி 6ஆம் மாதம் 2014ஆம் ஆண்டு புதிய நாள் பிறந்திருக்கிறது. உங்களோடு நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளில் இணைந்து கொள்வது ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழையுடன் கூடிய வானிலை நிலவலாம். வெள்ள நீரால் பாதிக்கப்பட்ட பாடசாலைகளை சுத்தப்படுத்தும் நடவடிக்கைகளை விரைவாக ஆரம்பிக்க நடவடிக்கை. இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணை நடத்த உள்ள குழுவின் விவரம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் நாளை சமர்ப்பிப்பு. பாகிஸ்தானின் கராச்சி நகரில் அமைந்துள்ள மிகப்பெரிய விமான நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி விபத்தில் 23 பேர் பலி. இன்றைய தினம் அதிகம் பேசப்பட்ட ஒரு செய்தியாக பாகிஸ்தானில் அமைந்திருக்கின்றதான விமான நிலையத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 23 அதிகரித்துள்ளதாக ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. பாகிஸ்தானில் அமைந்திருக்கின்ற மிகப்பெரிய விமான நிலையமாக இது கருதப்படுகிறது. கராச்சி சர்வதேச விமான நிலையம் இந்த ஆயுததாரிகளால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகள் நடத்திய இந்த தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் உள்ளிட்ட 23 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. ராணுவத்தினருக்கும் துப்பாக்கிதாரிகளுக்கும் இடையில் பல மணித்தியாலங்களாக தொடர்ந்த பரஸ்பர துப்பாக்கி பிரயோகத்தில் 10 ஆயுததாரிகளும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். துப்பாக்கிதாரிகள் வசமிருந்த ஆயுதங்களும் ராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. 14 பேர் இந்த சம்பவத்தில் காயமடைந்துள்ளதாகவும் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஆயுததாரிகள் போலியான அடையாள அட்டைகளுடன் ஜின்னா சர்வதேச விமான நிலையத்தின் பழைய முனையத்திற்குள் நுழைந்திருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்படுகிறது. நிலைமை தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. விமான நிலையத்தில் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதேவேளை விமான போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளதுடன் அனைத்து விமானங்களும் ஏனைய விமான நிலையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இனி எங்களுடைய அவதானத்தை உள்நாட்டு செய்திகளுக்கு செலுத்தலாம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், கடந்த நாட்களில் அதிகளவான மழை பெய்தது. இதனால் பல பகுதிகள் பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலை எதிர்காலத்திலும் தொடரலாம் என தெரிவிக்கப்படுகிறது. அதே போல அதிகளவானோர் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். குறிப்பாக மேல் மாகாணத்தை பொறுத்தவரையிலே பல பாடசாலைகள் உங்களுக்கு தெரியும் மூடப்பட்டிருந்தது. தற்போது அந்த பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மேல் மாகாண சபை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக வெள்ள நீர் காரணமாக மேல் மாகாணத்தில் 136 பாடசாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மேல் மாகாண சபையின் பதில் முதலமைச்சர் உபாலி கொடிக்கார குறிப்பிட்டார். இதன் காரணமாக களுத்துறை மாவட்டத்தில் 126 பாடசாலைகளும், கொழும்பு மாவட்டத்தில் 6 பாடசாலைகளும், கம்பா மாவட்டத்தில் 4 பாடசாலைகளும் மூடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக பெய்த மழை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவினால் பல வீதிகள் போக்குவரத்திற்கு தடைப்பட்டதுடன் மண் சரிவினால் பாதிப்படைந்த வீதிகளை சீரமைக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பெருந்தெருக்கள் அமைச்சர் நிர்மல கொத்தலாவல தெரிவித்தார். அடுத்து வரும் நாட்களில் பல இடங்களில் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. நிச்சயமாக இதில் விழிப்புடன் செயற்படுவது நிச்சயமாக சால சிறந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே நாங்கள் வளிமண்டலவியல் திணைக்களத்தினுடைய வானிலை அதிகாரி சாலிஹினோடு தொடர்பினை ஏற்படுத்த முயற்சிக்கின்றோம் ஸ்கைப் ஊடாக. இவருடைய தகவல்கள் நிச்சயமாக பயனுள்ளதாக அமையும். காரணம், எதிர்வரும் நாட்களில் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா அல்லது மழை குறைவாக இடம்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா போன்ற விவரங்களை அறிந்து கொள்வதற்காக மீண்டும் நாங்கள் சாலிஹினோடு தொடர்பினை ஏற்படுத்துகிறோம் ஸ்கைப் ஊடாக. வணக்கம் சாலிஹி. வணக்கம் ஜெஃப்ரி. மத்திய சபரகமுக மேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் கிழக்கு ஊவா வட மத்திய மாகாணங்களின் பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை விருத்தி அடையக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளில் சற்று பலமான காற்று வீசும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் பலமான காற்றும் வீசக்கூடிய வாய்ப்பு உண்டு. மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்.
கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக பொத்தில் வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். காற்று தென்மேற்கு திசையினூடாக மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். சில வேளைகளில் காற்றின் வேகம் மணிக்கு 50 கிலோமீட்டராக அதிகரிக்கவும் கூடும். காங்கேசன்துறை தொடக்கம் புத்தளம் காலி ஊடாக பொத்தியில் வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகம் மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டராக அதிகரித்து வீசக்கூடும். சில வேளைகளில் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிரதேசங்களும் கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் மேற்குறிப்பிட்ட கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகம் 70 தொடக்க 80 கிலோமீட்டருக்கு வீசும் பட்சத்தில் கடல் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல் பிரயாணிகளும் மிகவும் அவதானத்துடன் நடந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணை நடத்தவுள்ள குழுவின் விவரம் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் நாளை சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. குறித்த விசாரணை குழுவினர் அடுத்த மாதம் முதல் தமது பணிகளை ஆரம்பிக்க உள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் கலாநிதி பிரதீபா மகாநாமஹேவா தெரிவித்திருக்கின்றார். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரில் இலங்கைக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு அமைவாக இந்த விசாரணை குழு நியமிக்கப்பட உள்ளது. இந்த குழுவை நியமித்து சர்வதேச விசாரணை ஒன்றை ஆரம்பிப்பதற்கான அதிகாரம் இந்த வருடம் மார்ச் 27ஆம் தேதி ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளருக்கு வழங்கப்பட்டிருந்தது. இந்த குழுவிற்காக பிரேரிக்கப்பட்டுள்ள பெயர் விவரங்கள் நாளை மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த குழுவினர் மேற்கொள்ள உள்ள விசாரணை தொடர்பான இடைக்கால அறிக்கை அக்டோபர் மாதம் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான சர்வதேச விசாரணையின் பூரண அறிக்கை அடுத்த வருடம் மார்ச் மாதம் மனித உரிமைகள் பேரவையில் முன்வைக்கப்பட உள்ளதாக கலாநிதி பிரதீபா மகாநாமஹேவா தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து மனித உரிமைகள் பேரவை குறித்த அறிக்கையை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவை அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வரும் என அவர் மேலும் குறிப்பிட்டார். இலங்கையில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இடையூறு செய்ய முயற்சிக்கும் அரசியல்வாதிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். பிரதேச சபைகளில் உள்ள சில அரசியல்வாதிகள் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இடையூறு விளைவிக்க முயற்சிப்பதாகவும் இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுத்தால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். கருகலகஸ்வெவ பிரதேச சபையின் உப தலைவர் இவ்வாறு செயற்பட்டு தமது உறவினரை காப்பாற்ற முயற்சித்துள்ளதாக இவ்வாறான செயற்பாடானது போலீசாருக்கு விடுக்கப்படும் அழுத்தம் அல்ல எனவும் அது நாட்டின் சட்டவாதிக்க திறன் மீது பிரயோகிக்கப்படும் அழுத்தம் எனவும் குறிப்பிட்டார். இவ்வாறான செயற்பாடுகளுக்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன மேலும் குறிப்பிட்டார். சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிராக அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டால் பொதுமக்களே அதன் விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என அவர் சுட்டிக்காட்டினார். வரலாற்று சிறப்புமிக்க வச்சாப்பளை கண்ணகி அம்மன் ஆலய பொங்கல் விழா தொடர்பான தகவல்களை உங்களுக்கு வழங்குவதற்காக எங்களுடைய முல்லைத்தீவு பிராந்திய செய்தியாளர் மதிவதனன் தற்போது ஸ்கைப்பூடாக எங்களோடு நேரடியாக இணைந்து கொள்கின்றார். மதிவதனன், வணக்கம். வணக்கம். நான் இப்போது நின்று கொண்டிருப்பது வச்சாப்பளை கண்ணகை அம்மன் ஆலயத்துக்கு முன்பாக. இது வரலாற்று பிரசித்தி பெற்றதும் நந்திக்கடல் ஓரத்திலே இருப்பதுமான ஒரு புதுமை மிக்க கோயிலாகும். கடந்த திங்கட்கிழமை கடலிலே இருந்து எடுத்து வரப்பட்ட கடல் தீர்த்தமானது ஒரு பானையிலே இடப்பட்டு அது காட்டாவிநாயகர் ஆலயம் வச்சாப்பளை ஆலயத்திற்கு அருகாமையில் இருக்கின்ற காட்டாவிநாயகர் ஆலயத்தை வைத்து இவ்வளவு காலம் 7 நாட்கள் தீபமானது ஏற்றப்பட்டது. நீரிலே தீபம் ஏற்கின்ற அற்புதமான நிகழ்வு நடந்தது. அந்த தீபமானது இன்று இரவு வச்சாப்பளை கண்ணகை அம்மன் ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து இங்கே பூசை வழிபாடுகள் ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று மாலை இதன் பிரதான அம்சங்கள் இன்று மாலையே நடைபெற இருக்கின்றது. இங்கே நாட்டின் பல பாகங்களிலும் இருந்து வரும் 5 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் பழமையாக கூடுவது வழக்கம். இன்று வான்படையின் அந்த மலர் தூவுகின்ற காட்சியும் மாலை 5 மணி அளவில் நடைபெற இருக்கிறது. செய்திகளுக்காக முல்லைத்தீவிலிருந்து விஜயகுமார், மதிவதனன்.
இத்துடன் இன்றைய நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. உங்களுக்கு தெரியும், நாளைய தினம் காலை நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை சீகிரியாவிலிருந்து நேரடியாக ஒளிபரப்பப்பட இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இணைந்து கொள்ள தவறாதீர்கள். அதே போல எமது அடுத்த மணித்தியால செய்திகள் 10:25க்கும் எமது பிரதான செய்திகள் அடுத்த பிரதான செய்தி அறிக்கை பிற்பகல் 1 மணிக்கும் இடம்பெறும். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.